மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ்நாட்டில் இன்று நடைபெற உள்ள பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நமது செய்தியாளர் அன்பழகனிடம் கேட்கலாம். அன்பழகன், இன்று தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. இன்று பார்த்தோம்னா குறிப்பாக ரமலான் பண்டிகை தான். முக்கியமாக இன்று ரம்ஜான் திருநாள் முழுதாக இந்த சிறப்பு தொழுகைகள் நடைபெற ஆரம்பிக்குது. பல இடங்களில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக அவங்க வந்து அந்த தௌஹத் ஜமாத் சார்பாக ஒரு இது மக்கள், அதே போல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து அவங்க ஒரு இடத்துல தொழுகை நடத்துகிறாங்க. குறிப்பாக இவங்க அந்த சிறப்பு தொழுகையில் வந்து தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஜி முப்தி உஸ்மான் மொஹிதீன் வந்து பாகவி மற்றும் ஆற்காடு நவாப் உள்ளிட்ட முக்கிய ஹாஜிகள் வந்து சிறப்பு தொழுகை வந்து நியூ காலேஜ் கிரவுண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் வேலை நடக்கிறதுனால இங்கே கொண்டாடுறாங்க. இதை தொடர்ந்து அவங்க செய்தியாளர் சந்திக்க போகிறாங்க. அரசியல் கட்சிகள் நிகழ்வுன்னு பார்த்தோம்னா இன்னமே திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலைமை தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்களுடைய தொகுதி உடன்பாடு இன்னும் எட்டப்படலை. ஏன்னா இவ்வளோ சீட்டு கேட்கணும், அவங்க வந்து கூடுதலாக கேட்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. அதேபோல் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அந்த திமுக சார்பு உதயசூரியன் சின்னத்தில் கேட்கும்போது இவங்க வந்து தனி சின்னத்தில் தான் நிற்கணும், அவங்களுடைய டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்கணும்னு இவங்க கேட்டுட்ருக்காங்க. அது கொஞ்சம் அப்படி அந்த இழுபறி தான் போயிட்டுருக்குது. ஏன்னா இந்த இன்னும் 30ஆம் தேதியிலேருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள சூழலில் இன்னுமே இவர்களுக்கான ஒரு உடன்பாடு எட்டப்படாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த விருப்ப மனு பெறுறாங்க. அவங்க யார் யார் இந்த தேர்தலில் நிற்கிறாங்களோ நிற்கக்கூடிய அந்த அவங்க கட்சியினரிடமிருந்து விருப்ப மனு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறாங்க. அதே போல் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அன்பணி ராமதாசன், டிடிவி தினகரன் இவங்க வந்து டெல்லியில் வந்து இன்றைக்கி அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க. இந்த சூழலில் அங்கேருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ தலைவர்களை வந்து சந்திக்க வராங்க. அது வந்து மதியத்துக்கு மேலே அந்த நிகழ்வு நடக்க போகுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை வந்து தயாரிக்க பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் பொதுமக்களோட கருத்தை கேட்டு அதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திக்கலாம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்று நடைபெறவிருக்கும் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.